சூர்யா சொல்றாரு தாத்தா கிட்ட, புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத கேட்ட தாத்தா ஆசீர்வாதம் பண்றாங்க சூர்யாவை. நல்லா இருப்பப்பான்னு சொல்றாங்க. பாட்டி கிட்டையும் சூர்யா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டியும் ஆசீர்வாதம் பண்றாங்க சூர்யாவை. சூர்யா மகா கிட்டையும் புது பிசினஸ பத்தி ஐடியா கேக்குறாங்க. அதுக்கு மகா சூர்யா நெத்தியில முத்தத்தை கொடுத்து நல்லா வருவீங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட சூர்யா, இந்த வாழ்த்துக்கள்னால நான் இந்த புது பிசினஸ்ல எப்படி வரப்போறேன்னு பாரு மகான்னு சொல்லிட்டு போறாரு. எல்லா மண்பானை பொம்மைகள்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறாரு. மக்கள் கூடுற இடத்துல சூர்யா அவர் எடுத்துட்டு போன மண்பானை பொம்மைகள்லாம் அடுக்கி வைக்கிறாரு. இத பார்த்த ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, எனக்கு அந்த பொம்மை வேணும்னு அவங்க அப்பாவை இழுத்துட்டு வர்றாரு. அவங்க அப்பாவும் சொல்றாங்க, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு அந்த பையன்கிட்ட. அந்த பையனும் உண்டியலை செலக்ட் பண்றாரு. 2 உண்டியல் வாங்குறாரு. சூர்யாவும் சந்தோஷமா விற்பனை பண்றாரு அந்த உண்டியலை. அந்த பையனோட அப்பா காசு கொடுக்கறாங்க சூர்யா கிட்ட. சூர்யாவும் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. சூர்யா கூவி கூவி விக்கிறாரு. நிறைய பேரு சூர்யா கிட்ட இருந்து அந்த பொம்மைகள்லாம் வாங்குறாங்க. சூர்யா வீட்டுக்கு வந்து சொல்றாரு, இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல போட்ட ஸ்டாலு ரொம்ப நல்லா ஓடுச்சு, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு வீட்டுல உள்ள அத்தனை பேர்கிட்டையும் கொடுக்கறாரு. மகா ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு சொல்றாங்க, நாளைக்கு உங்க கூட நானும் வர்றேனே. சூர்யா சொல்றாரு, அந்த கூட்டத்துல மகா நீ எதுக்கு வந்து கஷ்டப்படணும், நீ என்னோட மகாராணின்னு சொல்லிட்டு மகாவோட பக்கத்துல போய் மகாவுக்கு முத்தம் கொடுக்கறாரு சூர்யா. கொடுத்துட்டு மகாவை பாக்குறாரு. மகா ஷாக் ஆயிடுறாங்க.